வணக்கம் நண்பர்களே. குறள் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு 7 வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம். இன்றைய அதிகாரம் அழுக்காராமை. குறள் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத் தழுக்காறில்லாத இயல்பு. உரை: ஒருவன் நெஞ்சத்தில் பொறாமையில்லாத இயல்பினை ஒழுக்கமாக கொள்ள வேண்டும். குறள் 162. விழுப்பேற்றின் அக்தொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். உரை: யாரிடமும் பொறாமையில்லா பண்பானது ஒருவன் பெற்ற பேறுகளை விட மேலானது. குறள் 163. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். உரை: அறத்தையும் ஆக்கத்தையும் விரும்பாதவனே பிறர் புகழ் கண்டு பொறாமையடைவான். குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் கடுபாக்கறிந்து. உரை: தீச்செயலால் வரும் துன்பத்தை அறிந்தவர் பொறாமையால் தீங்கு செய்ய மாட்டார். குறள் 165. அழுக்காருடையார் கதுசாலும் முன்னார் வழுக்கையும் கேடென்பது. உரை: பொறாமை உடையவரை வீழ்த்த பகைவர் தேவையில்லை, பொறாமையே போதும். குறள் 166. கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவுமின்றி கெடும். உரை: கொடுப்பது கண்டு பொறாமைப்படுபவன் சுற்றம் உணவும் உடையுமின்றி தவிக்கும். குறள் 167. அவ்வித்தழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். உரை: பொறாமை உடையவனிடமிருந்து திருமகள் விலகி அக்காவாகிய மூதைவிடம் சேர்ப்பாள். குறள் 168. அழுக்காரென ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். உரை: பொறாமை எனும் பாவி ஒருவனுடைய செல்வத்தை அழித்து தீமையில் தள்ளும். குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். உரை: பொறாமை கொள்பவன் செல்வமும் பொறாமையற்றவன் கேடும் ஆராயப்பட வேண்டும். குறள் 170. அழுக்கற்றகன்றாரும் இல்லை அகுதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில். உரை: பொறாமையால் உயர்ந்தவரும் இல்லை, பொறாமை இல்லாததால் தாழ்ந்தவரும் இல்லை. இந்த குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.